இப்போது நம்ம ஆலயத்தில் கஜபிருஷ்டம் பிரதிஷ்டையாகிறது. அந்த பிருஷ்டத்தில் ஆலயத்தை சுற்றி புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மகாகால பைரவர் இங்கே அகோர பைரவராக இருக்கின்றார். ஜடாமுடி விரித்த கோலத்தில் இருக்கிறார். அனைத்து பைரவரும் தலையில் அக்னி ஜோலையை மட்டுமே சூடியிருப்பார். இங்கே ஜடாமுடி விரித்து அகோரமாக காணப்படுகிறார். அவருக்கு பக்கத்திலே மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோடு காட்சி தருகிறார். இடது பக்கமாக மகா விநாயகரும் காட்சி தருகிறார். இதுதான் இந்த ஆலயத்தில் உள்ள புடைப்பு சிற்பங்களாக இருக்கின்ற மூர்த்திகள். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பார்க்கின்ற மூர்த்தி முருகப்பெருமான் ஆவார். இவர் 1500 ஆண்டுகளுக்கும் பழமைமிக்க சிலை ஆவார். இந்த சிலையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் இருக்கும். எப்பொழுதும் மயில் வாகனம் இடது பக்கம் இருந்தால், முருகருக்கு இடது பக்கம் பார்த்து இருந்தால் அது இந்திர மயில் என்று குறிப்பிடுவார்கள். அந்த இந்திர மயிலானது போருக்கு முந்திய மயிலாக இருக்கும். இந்திரனே மயிலாக மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாக அருளினால் இது இந்திர மயிலோடு இருக்கும் கந்த பெருமானவார்.